வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களையும் லாங் வீடியோக்களையும் கண்டு பயன் பெறுங்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குரு என்பது மிக முக்கியமான ஒரு கிரகம். பணத்துக்கும் புகழுக்கும் கௌரவத்திற்கும் குழந்தை பேற்றுக்கும் வீடுமனை வாசலுக்கும் சுகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் மற்றும் உடம்பின் ஆரோக்கியத்துக்கும் திடகாத்திரமான தேகம் பெறுவதற்கும் நல்ல புஷ்டியான உடம்பு இருப்பதற்கும் கலை இருப்பதற்கும் தேஜஸ் இருப்பதற்கும் நல்ல ஒரு கவர்ச்சி இருப்பதற்கும் அழகு வருவதற்கும் பணம் நிறைய சேருவதற்கும் தங்கம் என்று சொல்லக்கூடிய கோல்டு சேருவதற்கும் இந்த கணக்காரகன் ஆன குரு மிகவும் முக்கியம். இது ராசி கட்டத்திலோ அல்லது அம்சத்திலோ நீச்சமாகிவிட்டால் என்னென்ன லக்னங்களுக்கு எப்படி கெடுதல் செய்யும், அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று பார்க்கலாம். இதில் மேஷ லக்னத்திற்கு குரு நீச்சம் என்றால் அது மகரத்தில் நீச்சமாக இருக்கும். கடகத்தில் உச்சம் பெறுவதால் மகரத்தில் இது நீச்சம். மகரத்தில் நீச்சம் பெற்று சூரியன் சாரம் சந்திர சாரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் எதில் இருந்தாலும் அம்சத்தில் உச்சம் பெறாவிட்டால் நிச்சயமாக இந்த குரு நன்மை தராது. பாக்யாதிபதி 10 குடியில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்கின்ற நன்மையெல்லாம் கிடைக்காது. எந்த பாக்கியம் இல்லாமலே போகும். 12 கூடியவரும் நீச்சமாகிவிட்ட காரணத்தினால் அயனச்சயன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பிரயாணங்கள் இருக்காது, படுக்கை சுகம் இருக்காது, திருமணம் நடப்பதில் தாமதம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்படி எல்லா விதமான தொல்லைகளையும் இந்த குரு நிச்சயமாக செய்யும். சூரியனுடைய சாரம் பெற்றிருந்தால் சுமாராக இருக்கும். குருதசை வந்து விட்டால் நிச்சயமாக படு தொல்லை தான். அதிலும் இந்த குரு தனித்திருந்து விட்டால் அவதிகள் மெத்த இருக்கும். சரி, ரிஷப லக்னத்திற்கு குரு அஷ்டமாதிபதி தானே, நீச்சமாகலாமே என்று கேட்டாலும் கௌரவ பங்கம் ஏற்படும். சாதாரணமாகவே குருதசை வந்துவிட்டால் ரிஷப லக்னத்திற்கு படாத பாடுபடுத்தும். அதிலும் நீச்சமாகிவிட்டால் கண்ணா பின்னாவென்று படுத்தும். 10 ஏழரை வந்தது போல் இருக்கும். எல்லா விதமான தொல்லைகளையும் தாங்கி வருவதற்குள் போதும் என்று ஆகிவிடும். அஷ்டமாதிபதியாக இருப்பதால் உயிர் கண்டமும் ஏற்படும். லாபாதிபதியை நீச்சம் என்பதால் கையில் காசே இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமான வாழ்க்கையை நடத்த வேண்டியது. மிதுன லக்னத்திற்கு குரு நீச்சமாகிவிட்டால் 7 குடைய நீச்சம் என்ற காரணத்தினால் திருமண தடை ஏற்படும், அல்லது திருமணம் நடக்காது, அல்லது திருமணம் நடந்தாலும் பிரிவு ஏற்படும். 10 குடையவன் 8ஆம் இடத்து நீச்சம் என்பதால் வேலை கிடைத்து கட்டாகிவிடும். வேலையை அடிக்கடி மாற்ற வேண்டியவர், விட வேண்டியவர், வேலையிலிருந்து அல்லது விரட்டப்படுவார்கள். எவ்வளவு வேலை செய்தாலும் இவர்களுக்கு ஏற்ற கூலி கிடைக்காது. பணம் என்பதே பற்றாக்குறையாகவே இருக்கும். என்றும் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நிரந்தரமாக இருக்கும். குருதசையும் வந்துவிட்டால் நிச்சயமாக துணைவர், நண்பர்கள், உறவினர்கள் பிரிவினையும் தொழிலில் மாற்றம் ஏமாற்றமும் நிச்சயமாக இருக்கும். இதை மாற்றுவதற்கு வழியே இல்லை. மிகவும் சிரமப்பட்டு பரிகாரம் செய்தால் மாற்றலாம். அது என்னவென்று தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்துதான் சொல்ல முடியும். இருந்தாலும் பார்ப்போம். சரி, கடகலக்னத்துக்கு குரு மிகவும் முக்கியமான பாக்யாதிபதி. இந்த பாக்யாதிபதி நீச்சமாகிறார் என்றால் 7 நீச்சமாகிறார். 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலே கடத்தர தோஷம். அதிலும் நீச்சம் என்பதால் நிச்சயமாக குழந்தை பேரும் இருக்காது, கல்யாணமும் ஆகாது. இவர்களுக்கு திருமணம் என்பது நிச்சயமாக பெரும் தடையுடன் தான் இருக்கும். மிகவும் மெனக்கெட்டு தான் செய்ய வேண்டியவர். ஏகப்பட்ட பரிகாரங்களுக்கு பின்புதான் திருமணம் நடக்கும். பாக்யாதிபதி 7 இருக்கிறார் என்ற காரணத்திற்காக மனைவி மூலமாக பாக்கியம் வரும் என்று நம்ப முடியாது. 7ஆம் இடத்தில் 6 குடையவன் இருப்பதால் நோய்வாய்ப்பெற்ற மனைவி வருவார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சரியான அமைப்பு இல்லை. சிம்ம லக்னத்திற்கு 5 கூடியவர் 6ஆம் இடத்தில் நீச்சம். 5ஆம் இடத்துக்காரர் நீச்சமாகிவிட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீச்சம் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எந்த பூர்வ புண்ணியம் இல்லாமல், எந்த அதிர்ஷ்டமும் இல்லாமல், எந்த புத்திசாலித்தனமும் இல்லாமல், எந்த திட்டமும் பலிக்காமல் திண்டாடுவார்கள். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்தில் நீச்சமாகிவிட்டார் என்கின்ற சின்ன பலன் மட்டும் உண்டு. அது மிச்ச திசைகளில் இருக்கும். குரு திசையில் அந்த பலனும் கிடைக்காது. விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 8 குடைய 6இல் வந்த பலனும் இருக்காது. கன்னியா லக்னத்துக்கும் மிதுன லக்னம் போலவே
7 கூடியவனும் 4 கூடியவனும் நீச்சமாகிவிட்ட காரணத்தினால் நிச்சயமாக இவர்களுக்கு சுகபங்கம், ஆரோக்கியத்தில் கேடு ஏற்படும். குரு தசை வந்து விட்டால் ஆரோக்கியமே இருக்காது. அப்படி ஒருவேளை இவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் இவருடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகும், அல்லது மனைவிக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகும். எப்படியோ மனைவியோ குழந்தைகளோ அல்லது இவரோ நிச்சயமாக தேக சோக்கியம் இல்லாமல் இருப்பார். அது தீர்க்க முடியாத வியாதியாக 15 வருடங்கள் தொடரும். இப்படி ஏகப்பட்ட இடைஞ்சல் பண்ணக்கூடியவர் தான் இந்த குரு. கன்னியா லக்னத்திற்கு, துலா லக்னத்திற்கு, துலா லக்னத்திற்கு எதிரியான குரு, 3, 6 கூடிய குரு நீச்சமாவது ஓரளவுக்கு நல்லது என்றாலும் சொந்த பந்தம், உதவி, சகாயம் என்பதே இருக்காது. சகோதர வழியில் எல்லா துன்பங்களும் நடைபெறும், எல்லா சதித்திட்டங்களும் நடக்கும். இவர்கள் குருதசையில் படாது பாடுபட்டு போதும் போதும் என்று ஆகிவிடுவார்கள். விருச்சிக லக்னத்திற்கு 2, 5 கூடிய குரு 3ஆம் இடத்து நீச்சமாவதால் உறவுகள் விட்டுப்போகும், பணம் காசு பற்றாக்குறை ஏற்படும். 5 கூடிய நீச்சம் என்பதால் குழந்தைகள் இறந்து பிறந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து பின்புதான் குழந்தைகள் நிலைக்கும். குருதசை இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமாராகவே இருக்கும். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியே 2இல் நீச்சம். 2இல் ஒரு கிரகம் நீச்சம் என்ற காரணத்தினால் பணப்பற்றாக்குறை இருக்கும். தனக்காரன் நீச்சம் என்ற காரணத்தினால் நிச்சயமாக பணப்பற்றாக்குறை இருக்கும். காரகன் பாவத்துக்கு சென்று விட்டான் என்ற காரணத்தினால் 2ஆம் இடத்து குரு பணம் தர மாட்டார். இவர் பணப்பற்றாக்குறையினால் வாழ்நாள் முழுவதும் திண்டாட வேண்டி வரும். மகர லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு நீச்சமாவதால் நல்ல செலவுகள் வராது, கெட்ட செலவுகளே வரும். 3 கூடியவனும் 12இல் நீச்சமானதால் எந்த உதவியும் கிடைக்காது, சகாயமும் இருக்காது. இவர்களுக்கு 12ஆம் இடத்து குரு மனைவியை பிரிய வைப்பார், சன்னியாச வாழ்க்கை வாழ வைப்பார். 12 அயன சேன போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரனுக்கு உண்டான ஒரு இடத்தில் குரு இருப்பது நல்லதல்ல. கும்பலக்னத்திற்கு 2 கூடியவர் 12, தன லாபாதிபதி 2, 11 கூடியவர் நீச்சமாகி 12இல் போவதால் நிறைய செலவினங்கள் ஏற்பட்டு எவ்வளவு வரவு வந்தால் அந்த வரவெல்லாம் செலவாகி பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும், கடன் வாங்க வேண்டியது வரும். மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 10 கூடியவருமான குரு 11ஆம் இடத்தில் நீச்சமாவதால் 11 குரு என்ற சின்ன பலன் 10,000 ரூபாய் வர வேண்டிய இடத்தில் 1000 ரூபாய் வரும். இவர்களுக்கும் தொழிலில் மேன்மை இருக்காது, பதவி உயர்வு கிடைக்காது, பதவியில் சிக்கல் வரும், தேக ஆரோக்கியம் கெடும், புகழ் கெடும், உடம்பு வீரியம் குறையும், சக்தி குறையும். லக்னாதிபதியை நீச்சம் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு பல விதமான யோகங்கள் தடைப்படும். சரி, இப்படியெல்லாம் 12 லக்னங்களுக்கு படாது பாடாய்ப்படுத்தும் இந்த குரு அம்சத்தில் நீச்சமானாலும் இதே கதி தான். ராசியில் நீச்சமாகிவிட்டது என்றால் அம்சத்தில் உச்சமாக வேண்டும், அல்லது ராசியில் குரு நீச்சமானதற்கு கூடவே சனி இருக்க வேண்டும். சனி கூட இருந்து விட்டால், சனி வீடு கொடுத்த சனி சொந்த வீட்டில் இருப்பதால் குருவுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அல்லது மகர ராசிக்கு உண்டான சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் இருந்தால் குருவுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அல்லது குரு நீச்சமான வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று கூடவே செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தால் குருவுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அல்லது குரு அம்சத்தில் உச்சம் பெற்று இருந்தால் மட்டும் இந்த குருவுக்கு நீச்சபங்கம் ஏற்படும். இவையெல்லாம் கூட போதாது என்பதுதான் கருத்து. ராசியில் நீச்சம் என்றால் அது ஆபத்து தான். எனவே இவர்களுக்கு இந்த நீச்சபங்கம் ஏற்பட்டிருந்தால் மற்ற திசைகளிலாவது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். குரு திசை வரும்போது அதிக தொல்லைகள் இருக்காது. மற்றபடி குரு நீச்சம் என்பது நிச்சயமான ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை சரி செய்வதற்கு எப்படி சரி செய்யலாம் என்றால், குரு என்று சொல்லக்கூடிய ரமண மகரிஷி, ராகவேந்திர சுவாமிகள், வள்ளலார், ஷிரடி சாய்பாபா இவை போன்ற மகான்களை சமாதிகளுக்கு சென்று வழிபட்டுத்தான் இந்த திசையை கடத்த வேண்டும். தான தர்மங்கள் முடிந்த அளவுக்கு செய்யலாம். கோவில்களுக்கு நற்பணிகள் செய்து பார்க்கலாம். ஆன்மீகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அடிக்கடி கோயில்களுக்கு செல்லலாம். பிரதோஷத்தன்று விடாமல் வழிபட்டு சில நல்ல மாறுதல்களை பெறலாம். மற்றபடி பணப்பற்றாக்குறையும் தங்கமும் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். கோல்டு கலரில், தங்க கலரில் ட்ரெஸ்ஸோ அல்லது விஷயங்களோ
அல்லது பொருட்களோ வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மற்றபடி தங்கத்தை கடன் வாங்குவதோ தங்க நகையை யாருக்காவது வாங்கி அணிந்து கொள்வதோ செய்தால் தொலைந்து போய் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். யாரிடமும் தங்க நகைகளை வாங்கக்கூடாது. சொற்ப விலைக்கு கிடைக்கிறது என்று வாங்கி கொண்டால் மாட்டிக்கொள்வோம். இலவசமாக வாங்கி கொண்டு ஜம்பமாக போட்டுக்கொண்டு கல்யாண வீட்டுக்கு சென்றாலும் தொலைந்து விடும். நம் தங்கத்தினால் ப்ராப்ளம் வரும். நல்ல படித்த மேதாவிகளாலும் ஸ்கூல் வாத்தியார்களாலும் காலேஜ் ப்ரொஃபஸர்களாலும் வேத விற்பனர்களாலும் அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு எழுதக்கூடியவர்களாலும் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். எனவே இவற்றையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்றால் இது எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகுமா என்று கேட்டால் ஒரு முறை போய் வந்தால் ஒரு வருஷம் சரியாக இருப்பது போல் இருக்கும். மறுபடியும் வருடம் செல்ல வேண்டும். அப்படிலாம் சொல்ல முடியுமா? எனவே இவர்கள் கொண்டக்கடலை மாலையை வாங்கி சிவனுக்கு சாத்தலாம். தட்சிணாமூர்த்தியெல்லாம் தேவையில்லை. தட்சிணாமூர்த்திக்கும் குருவுக்கும் சம்பந்தமே இல்லை. எனவே இவர்கள் சிவன் கோயில் செல்வது மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கும். பக்தியினால் மட்டுமே குருதசையை கடத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தை அதிகமாக்கினால் மட்டும் குருதசை சற்று நிம்மதியாக கழிக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் வேறு என்ன கிரகங்கள் பார்க்கின்றன, இந்த வீட்டில் வேறு என்ன கிரகங்கள் இருக்கின்றன என்பதை பொறுத்து சில பரிகாரங்களை மாற்றி செய்து தப்பிக்கலாம். இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.